மனித இனப்பெருக்கம். கேள்வி எண் 21. கிரானுலோசா செல்களின் மீது LH ஏற்பிகள் உருவாவது சுழற்சி காலத்தின் டேஸ் நிலையின் போது டேஸின் செல்வாக்கின் கீழ் நிகழ்கிறது. 1. அண்ட விடுப்பு புரோஜெஸ்டிரோன். 2. சுரப்பு LH மற்றும் இன்ஹிபின். 3. பெருக்க நிலை FSH மற்றும் ஈஸ்ட்ரோஜன். 4. பெருக்க நிலை புரோஜெஸ்டிரோன். சரியான பதில் 3. பெருக்க நிலை FSH மற்றும் ஈஸ்ட்ரோஜன். கேள்வி எண் 22. இரண்டாம் நிலை பால் உறுப்புகளை பொறுத்து எது தவறானது? 1. பாலின ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன. 2. இன செல்களை கடத்துகின்றன. 3. இன செல்களை உற்பத்தி செய்வதில்லை. 4. அண்ட நாளங்கள் மற்றும் கருப்பை மனித பெண்ணின் இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் ஆகும். சரியான பதில் 1. பாலின ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன. கேள்வி எண் 23. ஆண்குறி விரைப்பு எதனால் ஏற்படுகிறது? 1. பரிவு நரம்பு தூண்டுதலால். 2. துணை பரிவு நரம்பு தூண்டுதலால். 3. பஞ்சு போன்ற திசுக்களின் குழிகளிலிருந்து நரம்புகளுக்கு இரத்தம் வெளியேறுவதால். 4. ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்கள் சரி. சரியான பதில் 2. துணை பரிவு நரம்பு தூண்டுதலால். கேள்வி எண் 24. அண்டகங்கள் கருப்பையின் அகன்ற தசை நாரோடு பெரிட்டோனியத்தின் இரட்டை மடிப்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1. மீசோமெட்ரியம். 2. மீசோவாரியம். 3. கருப்பை தசைநார். 4. மீசார்க்கியம். சரியான பதில் 2. மீசோவாரியம். கேள்வி எண் 25. அண்டக சுழற்சியின் போது நிலைகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். கிராஃபியன் நுண்பை செல் நிலை 1. கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் ஹெமரோஜிகம், கார்பஸ் அல்பிகன்ஸ். 2. கிராஃபியன் நுண்பை செல், கார்பஸ் ஹெமரோஜிகம், கார்பஸ் லியூட்டியம், கார்பஸ் அல்பிகன்ஸ். 3. கிராஃபியன் நுண்பை செல், கார்பஸ் ஹெமரோஜிகம், கார்பஸ் அல்பிகன்ஸ், கார்பஸ் லியூட்டியம். 4. கிராஃபியன் நுண்பை செல், கார்பஸ் அல்பிகன்ஸ், கார்பஸ் ஹெமரோஜிகம், கார்பஸ் லியூட்டியம். சரியான பதில் 2. கிராஃபியன் நுண்பை செல், கார்பஸ் ஹெமரோஜிகம், கார்பஸ் லியூட்டியம், கார்பஸ் அல்பிகன்ஸ். கேள்வி எண் 26. மாதவிடாய் நிலையின் போது பின் வருவன அனைத்தும் நிகழ்கின்றன இதை தவிர. 1. புரோஜெஸ்டிரோன் அளவில் வீழ்ச்சி. 2. எண்டோமெட்ரியம் உடைதல். 3. நுண்பை செல் வளர்ச்சி. 4. 30 முதல் 50 மில்லி இரத்தம் வெளியேறுதல். சரியான பதில் 3. நுண்பை செல் வளர்ச்சி. கேள்வி எண் 27. மாதவிடாய் நின்ற பிறகு சிறுநீரில் தோன்றும் ஹார்மோன் எது? 1. FSH. 2. ஈஸ்ட்ரோஜன். 3. புரோஜெஸ்டிரோன். 4. கார்டிசோல். சரியான பதில் 1. FSH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். கேள்வி எண் 28. பின் வருவனவற்றில் எது புரோஜெஸ்டிரோனின் செயல்பாடு அல்ல? 1. கருப்பை சுரப்பிகளை சுரப்புக்கு தூண்டுகிறது. 2. பதித்தலுக்கு எண்டோமெட்ரியத்தை பராமரித்தல். 3. பால் வெளியேற்றத்திற்காக பால் சுரப்பிகளின் மயோ எபித்தீலியோ சைட்டுகளை சுருங்குதல். 4. கருப்பை வாய் சளியை தடித்தல். சரியான பதில் 3. பால் வெளியேற்றத்திற்காக பால் சுரப்பிகளின் மயோ எபித்தீலியோ சைட்டுகளை சுருக்குதல். கேள்வி எண் 29. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு அவை உண்மையா அல்லது பொய்யா என்று குறிப்பிடவும். A. விந்து வெளியேற்றத்திற்கு பிறகு விந்தணுக்கள் 5 முதல் 6 நிமிடங்களுக்குள் உடனடியாக ஃபலோபியன் குழாயை அடைகின்றன.
பி கால்சியம் இல்லாவிட்டால் கருத்தரித்தல் நிகழாது. சி விந்தணுவின் சவ்வு இரண்டாம் நிலை அண்ட செல்லை பெற ஒரு ஏற்பு கூம்பை உருவாக்குகிறது. டி விந்தணுவின் ஃபெர்டிலைசிங் அதே இனத்தின் அண்டத்தின் ஆன்டி ஃபெர்டிலைசிங் உடன் தொடர்பு கொள்கிறது. சரியான பதில் 3 ஏ ஃபால்ஸ், பி ட்ரூ, சி ஃபால்ஸ், டி ஃபால்ஸ். கேள்வி எண் 30. உள் நுழைவு பின் வருவன அனைத்திலும் ஏற்பட்டால் அசாதாரண கர்ப்பம் நிகழ்கிறது. இதை தவிர 1 கருப்பை, 2 ஃபெலோபியன் குழாய், 3 அண்டகம், 4 சீலம். சரியான பதில் 1 கருப்பை. கேள்வி எண் 31. ட்ரோபோபிளாஸ்ட் எதன் உருவாக்கத்தில் ஈடுபடாது? 1 ஆம்னியான் மற்றும் ஆலன்டாய்ஸ், 2 நஞ்சுக்கொடியின் கருப்பகுதி, 3 வளரும் கருவின் உடல், 4 கோரியானிக் வில்லை. சரியான பதில் 3 வளரும் கருவின் உடல். கேள்வி எண் 32. பின்வரும் ஹார்மோன் குழுக்களில் எது பெண்கள் கர்ப்பகாலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது? 1 HCG, HPL, ரிலாக்சின், 2 ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்ட்ரோன், HCG, 3 கார்டிசோல், புரோலாக்டின், தைராக்சின், 4 புரோலாக்டின், புரோஜெஸ்டிரோன், HCG. சரியான பதில் 1 HCG, HPL, ரிலாக்சின். HCG ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், தென் ரிலாக்சின். கர்ப்பகாலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஹார்மோன்கள். கேள்வி எண் 33. சில நேரங்களில் பிரசவ வலிகள் குறைவாக இருக்கும். அப்போது கருப்பை சுருக்கங்களை தூண்ட வேண்டும். பிரசவத்தை தூண்டுவதற்கு மருத்துவர்கள் எதை செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 1 புரோஜெஸ்ட்ரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள், 2 பிட்டோசின், 3 FSH மற்றும் LH, 4 ரிலாக்சின். சரியான பதில் 2 பிட்டோசின். கேள்வி எண் 34. கருவுக்கு வெளியே உள்ள அல்லது கரு சவ்வு ஆம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ் மற்றும் மஞ்சள் கருப்பை ஆகும். பின் வருவனவற்றில் எது ஆம்னியானின் செயல்பாடு அல்ல? 1 இது வளரும் கருவுக்கு திரவ ஊட்டத்தை வழங்குகிறது. 2 உலர்ந்து போவதை தடுக்கிறது. 3 அதிர்ச்சி உறிஞ்சியாக செயல்படுகிறது. 4 நஞ்சுக்கொடியின் கருப்பகுதி உருவாக்கத்தில் பங்கு கொள்கிறது. சரியான பதில் 4 நஞ்சுக்கொடியின் கருப்பகுதி உருவாக்கத்தில் பங்கு கொள்கிறது. கேள்வி எண் 35. பின்வரும் எந்த டெசிடுவா கரு மற்றும் கருப்பையின் மயோமெட்ரியம் இடையே அமைந்துள்ளது? 1 டெசிடுவா பேசாலிஸ், 2 டெசிடுவா கேப்சுலாரிஸ், 3 டெசிடுவா பெரியட்டலிஸ், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 1 டெசிடுவா பேசாலிஸ்.